மிதுன ராசி. ஸோ 2025 ஏப்ரல்ல மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும். ஸோ நெறைய பேர் வந்து இப்ப தான் அப்படியே ஒரு உற்சாகம்லாம் வருது உங்களுக்கு. மிதுனம், "ஓ பிரதர் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஓ மை டியர் ஃபிரெண்ட் இப்படி சொல்லியிருக்கீங்க, அப்படி சொல்லியிருக்கீங்க, எல்லாம் போடுறீங்க." பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மிதுனம் அடிப்படையில இப்போ உள்ள டோட்டல் டிரான்சிஷன் அப்படின்னா, எல்லா பிளானட்டுடைய ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து ஒவ்வொரு ஹவுஸா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே வருது. இதுல வந்து மந்த்லி ஒவ்வொரு மந்த்தும் இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் அப்படியே ஒண்ணாவே ஒரு பயணம் இருப்பாங்க. இப்ப அவங்களுமே ரொம்ப சாதகமான இடத்துல தான் 10த் ஹவுஸ்ல தசம கேந்திர ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம், அங்க கூட புதன், அங்க வந்து சனி, அங்க சூரியன், அங்க ராகு. அந்த மாரி ஒரு அமைப்பு தான் இப்ப வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ மிதுனத்துக்கு இந்த ஏப்ரல் மந்த் 2025ல என்ன சான்ஸ் எதிர்பார்க்கலாம்? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம்? இத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிப்போம். இப்போ 5 கிரகம் ஒண்ணா சேர்ந்துருச்சு. 5 விதமான சக்தி வந்து ஒண்ணா இணைஞ்ச மாரி அது. ஸோ 5 டைப் ஆஃப் எனர்ஜி வந்து ஒண்ணா கம்பைன் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட்ட வந்து அவுட்புட் கொண்டு வந்துரும். குரு 12த் ஹவுஸ்ல இருக்காரு. ஆனா பரிவர்த்தனை பண்ணி அது ஒரு மாரி செயின் லிங்க் மாரி அது. அது ஒரு மாரி இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அப்ப சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. புதன் வந்து உங்க ராசிநாதன். புதன் வந்து உங்க லக்னநாதன். புதன் வந்து லார்ட் ஆஃப் 4 ஆல்சோ. 7 அண்ட் 10க்கு குரு. உங்களுக்கு 2ண்ட் ஹவுஸ்ல வாக்குஸ்தானத்துல மட்டும் செவ்வாயுடைய பொசிஷன் இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் சுமார். அது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள் ஒரு ஐடியா தரேன். மிதுன ராசி ஏப்ரல் மந்த்ல 2ல செவ்வாய் இருக்கிறதுனால எதையுமே பேசாதீங்க. எதையுமே பேசாதீங்க. ஆக்ஷன்ல நிரூபிங்க. எல்லாமே பை ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட், ஜாப், கரியர், பிசினஸ், இன்கம், ஃபினான்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து செயல்ல வந்து காமிச்சுட்டு போயிட்டே இருங்க. அது யார்ட்டயும் சொல்ல தேவையில்ல. அட்வான்ஸா சொல்ல தேவையில்ல. அது யார்கிட்டயும் நீங்க சாதிச்ச பிறகும் சொல்ல தேவையில்ல. அவங்களா சொன்னா காதுல கேட்டுங்க கம்முனு இருங்க. உங்களுக்கு உங்களுக்கு அத வந்து என்ஜாய் பண்ணுங்க. பட் அதாவது நீங்க இது ரொம்ப பெருமையா எடுத்துக்காதீங்க. ஸோ மிதுனம் ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் வந்து அடிப்படையில மிதுனம்க்கு வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 6 அண்ட் 11 பாதகாதிபதியாவும் வருவார். அதே நேரத்தில ஒரு லார்ட் ஆஃப் 6 எதிர்ப்பு, கஷ்டம், பிரச்சனைகள்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானட். அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏப்ரல்ல நீங்க எதையுமே யார்ட்டயும் ஷேர் பண்ணாம, பேசாம, அடக்கமா, அமைதியா இருந்தீங்கன்னா, உங்க காரியம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து வேலையில மாத்தணுமா, யார்ட்டயும் சொல்லாதீங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. ரிசல்ட் வரும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா, பண்ணிக்கங்க. நேரம் நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் டூ நான் சொன்ன மாரி உங்க பர்த் சார்ட்ட வெரிஃபை பண்ணி. லக்னா என்ன, தசா என்ன, புக்தி என்ன, உங்க பர்த் சார்ட் பிளானட்டரி பொசிஷன் என்ன, வெரிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட்ல போ. ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, வெஹிக்கிள்ஸ் வாங்கணுமா, ட்ரை பண்ணுங்க. மாணவர்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் வந்து அப்ளை பண்ணி படிக்க போறீங்க. வேற யுனிவர்சிட்டி ட்ரை பண்றீங்க. ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்க. ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க. அது எல்லார்ட்டயும் போய் சொல்லி குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? உங்களுக்கு வந்து ஸ்திரமா தெரியுதா? எஸ் இதான் என்னுடைய உறுதியான முடிவு. இதுதான் நான் செய்ய போறேன். இதுதான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை. இதான் என்னுடைய எதிர்கால முடிவு. இதான் என்னுடைய எதிர்கால லட்சியம். அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுல டவுட்டே வேண்டாம். செகண்ட் தாட்டே வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. அத நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. அது ஒருவேளை சரியா வரல, அத ஒரு அனுபவமா எடுத்துங்க. அவ்வளோதான். குழப்பிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் 2ண்ட் ஹவுஸ்ல நீங்க யார்ட்டயாவது சொல்லும்போது உங்கள குழப்பிடுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வந்து பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நல்ல நேரம் தான் இது. மிதுனம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் என்ன பண்ணுவாரு? சப்போஸ் உங்க சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க. எல்லார்ட்டயும் ஒப்பீனியன் கேட்குறீங்க. எல்லாரும் ஒரு ஒரு 10 விதமான ஒப்பீனியன் குடுத்து அத வந்து கெடுத்துருவாங்க. ஸோ இந்த சமயத்துல என்ன முடிவு எடுக்கணும்? உங்க மனசுக்கு, உங்க புத்திக்கு என்ன சொல்லுது? உங்க படிப்புக்கு அது ஓகேவா? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த வரன் ஓகேவா? உங்களுடைய ஃபேமிலி பேக்கிரவுண்ட், உங்களுடைய ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு இது மேட்சிங்கா தெரியுதா? ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆயிடுச்சா? மிதுனம் நான் ஏற்கனவே நெறைய முறை சொல்லியிருக்கேன். அவாய்ட் விருச்சிக ராசி. லைஃப்ல வந்து வாழ்க்கை துணை விருச்சிக ராசி, மிதுனமுக்கு லைஃப் பார்ட்னர் 100ல 5% ஒத்து போச்சுன்னா பெரிய விஷயம். மீதி 95% இந்த விருச்சிகம் ஒத்து போகாது. அந்த 5% எப்படின்னா லக்னா மேட்சிங் ஆயிடும். பிளானட்டரி பொசிஷன்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்தது மகரம். மகரம், மிதுனம் வந்து நல்ல காம்போ கிடையாது. அது 2 பேருக்கும் ஐடியாலஜியே வேற. பட் ஆனா நெறைய பேர் அந்த வாழ்க்கைய நடத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. மிதுனம் பெஸ்ட். நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். பெஸ்ட் கம்பேட்டபிலிட்டி துலாம் நல்ல ராசி. காற்று ராசியில துலாம் நல்ல ராசி.
நிறைய ராசி ஒத்து போகும். பட் துலாம் நல்ல ராசி. ஸோ இப்ப துலாம் நேரம் நல்லா இருக்கு. பிக் பண்ணிக்கங்க.